இப்போ ரெண்டாவது கண்ணு ஓப்பன் பண்ணிட்டாங்க. மேலே பாருங்கள், ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்கள். வெல்கம் டு ராஜ் வியூஸ். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான குட் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக நாங்கள் வந்து பிளானே பண்ணல, பட் ஆனால் நாங்கள் வந்து பிளானே வந்து வேறு. ஸோ இதை வந்து நாங்கள் கேப்சர் பண்ணது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு அமேசிங் கேப்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நமக்கு இறைவனால் கிடைக்கப்பட்ட ஒரு பொக்கிஷமாக நாம் கருதுகிறோம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா இப்போ பருவமழை ஸ்டார்ட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட பருவமழை வந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக மழை சாரலோடு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனாக்கா சென்னை பக்கம் அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. அதாவது ரெட் அலர்ட்டு, ஆரஞ்சு அலர்ட்லாம் போட்டுட்ருக்காங்க. நாம் முந்தைய நேற்று பார்த்திங்கனாக்கா அதிகப்படியான மழை வந்து நம்ம கிருஷ்ணகிரியில் பேஞ்சிருது. ஸோ அதை நம்ம ஒரு கேப்சர் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பிளான் பண்ணி காவேரிப்பட்டினம் வந்தோம். ஸோ காவேரிப்பட்டினம் தென்பெண்ணை ஆறு வந்ததுக்கப்புறமா ஏன் நம்ம டேமுக்கு போகக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ டேமுக்குள்ளே தான் இப்போ என்ட்ரு ஆகிட்ருக்கோம். இங்கேருந்து லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பக்கமே பச்சை பசேன்னு இருக்கும். அதுவும் நீங்கள் அந்த கேப்சரில் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய வீடியோ பார்க்குறவங்க இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக கொடுங்க. உங்களுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸான vlogs கண்டிப்பாக வரப்போகுது. கம்ப்ளீட்லி ஒரு லைஃப் ஸ்டைல் vlog-ஆக உங்களுக்கு எல்லா விதமான வீடியோஸும் நான் உங்களுக்கு கிளிப்பிங்கில் போட போகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ. அண்ட் தென் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது நாம் வந்து பாருங்க, நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த வழிநடுக ஃபுல் க்ரீன் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஊட்டி ஃபீல் இருக்குங்க. ஊட்டி கொடைக்கானல் நம்ம போனால் எப்படி இருக்குமோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது நிச்சயமாக கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து டேம் பாருங்கள், இந்த பிரிட்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 8 கண்கள் கொண்ட ஒரு அணையுடைய கட்டு வரும். ஸோ இது வந்து காமராஜருடைய காலத்தில், அவருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம் நாங்கள் கருதுகிறோம். மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், காமராஜருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான காவியம், பொக்கிஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து அதுக்கு ஒரு வார்த்தையே கிடையாது, அந்த அளவுக்கு இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த 3 சின்ன பிட்டு கண்கள் இருக்குல்ல, அதை மட்டும் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதை கேப்சர் பண்ண தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கனாக்கா நம்ம கார் பார்க் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள் காரு லாரி எல்லாமே பார்க்கிங் ஏரியா தான் இது. ஸோ இங்கே நம்ம பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கே போயிட்டு கேப்சர் பண்ணுவோம். இந்த கிளிப்பிங் எடுக்கும்போது எனக்கு மிகப்பெரிய ஒரு யோசனை தோணுச்சுங்க. நம்ம கடல்லலாம் போய் நிற்கும்போது இந்த மாதிரி ஆர்ப்பரிச்சு அப்படி தண்ணியோடைய வீழ்ச்சியை ரொம்ப பயங்கரமாக வந்து நம்மளுடைய காலில் வந்து டச் பண்ணிட்டு போகும். அப்படி டச் பண்ணிவிட்டு அப்படி இழுத்துட்டு போகும் பாருங்கள். அப்போ நம்ம அப்படியே ஒரு மாதிரியாக ஒரு ஃபோர்ஸாக இருக்கும். ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாம் போகும்போது கிட்டத்தட்ட அந்த ஒரு பிட்டு தான் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 3 பிட்டு இருக்குது, சின்ன பிட்டு, அதுவும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக அதுவும் நான் வந்து ஓப்பன் சொல்கிறேன். ஸோ இப்போ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த கிளிப்பிங்கில் பார்த்திங்கனாக்கா அந்த லாங் ஷார்ட்ஸில் எடுத்தோம். எக்கச்சக்கமான ஷார்ட்ஸ் வந்து நம்ம எடுத்திருந்தோம். அதே மாதிரி பேக் சைடு இந்த கேஆர்பி அணியினுடைய பேக் சைடு எடுத்திருந்தோம். அப்படியே கடல் மாதிரி ஃபுல்லாக இருக்குங்க. உண்மையாக அதிகப்படியான தண்ணி வந்து இந்த வருஷத்தில் வந்து பேஞ்சிருக்கு. ஸோ தென்மேற்கு பருவமழை வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிறதுனால நம்ம காவேரிப்பட்டினம் கிளிப்பிங்க தான் எடுக்க போயிருந்தோம். அதாவது தென்பெண்ணை ஆறுன்னு ஒன்று இருக்குது. ஸோ காவேரிப்பட்டினம் பேரூராட்சியில். ஸோ அந்த கிளிப்பிங் எடுக்கும்போது நமக்கு ஒரு மிகப்பெரிய யோசனை வந்துச்சு. சரி, நாம் போயிட்டு டேமில் வந்து எப்படி இருக்குது, அதோடைய அப்டேட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தோம். பட் எங்களுக்கு கடவுள் கொடுத்த பொக்கிஷம் தான் இந்த கிளிப்பிங்கு. அமேசிங், செம சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய பப்ளிக் வர ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்காங்க நிறைய பேர். இந்த கிளிப்பிங் பாருங்கள், செம சூப்பராக இருக்கும். அதே மாதிரி என்னுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, மறந்துடாதீங்க. அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவும் ஒரு கிரேட் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸோடு தான் வீடியோஸ் கிளிப்பிங் நம்ம போட்டுட்ருக்குறோம். லைஃப் ஸ்டைல் vlogs, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஏரியாஸ் எல்லாமே நம்ம போட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த கேஆர்பிஆருடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ வந்து அந்த தண்ணியோடைய ஃபோர்ஸ்னால் மேலே வந்து பார்த்திங்கனாக்கா ரெயின்போ மாதிரிலாம் குட்டி ரெயின்போ மாதிரிலாம் வந்துச்சு. அது வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு கேப்சர் பண்ணலான்னு பார்த்தா, பட் இங்கே இந்த கேப்சர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஸோ இதுதான் நம்ம எடுக்க ஆரம்பித்தோம். ஸோ ஹேரோன் வணக்கம். இன்றைக்கி நம்ம கேஆர்பி அணைக்கு வந்திருக்கோம். கேஆர்பி அணை அக்டோபருடைய பருவமழை ஸ்டார்ட் ஆகிருக்கிறது. வானிலை அறிக்கையெல்லாம் சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்கள் எக்கச்சக்கமாக மழை பெய்ய போகுது அப்படிங்கிறது நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம், நியூஸ் அப்டேட் போட்டிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து நம்ம தென்பெண்ணை ஆறு, அதாவது பார்த்திங்கன்னா காவேரிப்பட்டினம் பேரூராட்சி இருக்கக்கூடிய
தென்பனையாற்று கிளிப்பிங்கெல்லாம் நம்ம போட்டிருந்தோம். அதனை தொடர்ந்து நாம் அந்த 2ஆம் நாள், இன்றைக்கி 2வது நாள், இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா 15ஆம் தேதி, இன்றைக்கே பார்த்தீங்கன்னாக்கா எக்கச்சக்கமான தண்ணி வந்து அங்கே ஃப்ளோ ஆகி போயிட்டே இருக்குது. அது நம்ம பார்க்க வேண்டிய ஏன் நம்ம ஏன் டேமுக்கு போகக்கூடாது, அவர் டேமை போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா அன்எக்ஸ்பெக்டடுங்க. எக்கச்சக்கம் நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப சூப்பராக வந்து தண்ணி வந்து ஃப்ளோ ஆகி போயிட்டு இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இங்கே ஒரு 3 பிட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த இதில் மட்டும்தான் தண்ணியில் ஒரு சிங்கிள் இதில் சென்டரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணுங்களேன், இங்கே பாருங்கள். எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. அப்படியே தலையும் சுற்றும். ஸோ அதனால் வந்து இது நல்லா பார்க்க நல்லா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 8 கண்கள் இருக்குது இந்த இதில் கேஆர்பி அணையில். இந்த 8 கண்களில் ஒரு 2 கண்கள் திறந்தா கூட ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மேலே வந்து கண்டிப்பாக அளவு இருக்குமா என்னன்னு தெரியல. பட் ஆனால் அங்கே ஆளுங்க போயிட்டு தான் இருக்காங்க. இந்த பக்கமும் இந்த சைடும் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் தண்ணியுடைய அளவு எப்படி இருக்குது அப்படிங்கிறது மேலேயும் போய் பார்க்கலாம். ஸோ இந்த கிளிப்பிங் நம்ம எடுக்கலாமே அப்படின்னு தான் இந்த பக்கம் நம்ம வந்திருந்தோம். ஸோ நம்முடைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா கடந்து வந்த சிறுபாதை, கடக்கின்ற பெரிய பாதை அப்படிங்கிற டேக்லைனில் நிறைய வீடியோஸ் ப்ளாகெல்லாம் போட்டுட்டு தான் இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் கேஆர்பி அணைக்கு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது உங்களுக்கு, என்ன மாதிரிலாம் வந்து சொல்லுங்கள். ஸோ நமக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2 நாட்களில் கண்டிப்பாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 கண்களாச்சும் அங்கே ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ 2 பிட்டாச்சும் ஓப்பன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக மறுபடியும் அகைன் வந்து நம்ம கேப்சர் பண்ணுவோம். பட் இதுவே எனக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு கேப்சர் மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அந்த 8 பிட்டுகளில் வந்து ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து இந்த மாதிரி எங்கே பாருங்க அந்த ஃபஸ்ட்டில் ஓப்பன் பண்ண வீல்ஸ் ஆகுது பாருங்கள், அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இது செம்ம ஃபோர்ஸாக இருக்குது. ஹெவியான ஃபோர்ஸு, அப்படியே தண்ணி வீழ்ச்சிட்டு வர்றதான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து இந்த வீடியோ மூலிமா எனக்கு கிடச்சிருந்தது. ஸோ அதுவும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக மறக்காமல் என்னுடைய வீடியோவை ஃபஸ்ட் டைம் நான் அகைன் சொல்கிறது தான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுடைய வேல்யூவான கமெண்ட்ஸ் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறோம், டேமுக்கு பேக் சைடு போக போகிறோம். ஸோ டேமுக்கு பேக் சைடில் அந்த தண்ணியோடைய அளவு எப்படி இருக்குது, எந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கேப்சர் பண்ண போகிறோம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு அரிய பொக்கிஷம். ஒரு அப்பப்போ அந்தந்த ஆண்டுக்கு ஒரு முறை அந்தந்த கேப்சர் எடுத்து போட்டோம்னா ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுகள் இருப்பாங்க, அரேபியன் கண்ட்ரீஸில் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ஊரை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நான் சொன்னேன்ல, இந்த பக்கம் பாருங்கள் ஓப்பன் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட கருப்பாக தண்ணி வருதுங்க. அப்படியே ஃபுல்லாக கருப்பாக வருது. இப்போ டெக்னீஷியன்ஸ் அதெல்லாம் மேலே இருந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. இந்த பிட்டுக்கிட்டு இருக்காங்க, இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது கருப்பாக தண்ணி வருது. அதுக்கப்புறம் நாங்கள் வரும்போது கிட்டத்தட்ட பச்சையாக தான் தண்ணி வந்தது. அதுக்கப்புறம் ஏன்னா இந்த தண்ணி பாசியெல்லாம் தேங்கியிருக்கும்ல. ஸோ அதனால் வந்து இப்போது அடித்து அப்படியே வீழ்ச்சி மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ கொஞ்சமாக பிட்டு ஓப்பன் பண்ணி தான் பாருங்கள், அதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அது வந்து இப்போது அதையும் பார்க்க போகிறீங்க. ஸோ ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய வீடியோ பார்க்குறவங்க தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஸோ ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன். அகைன் நான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப திருப்தி அடைகிறேன். ஸோ நம்ம பின்னாடி பேக் சைடு போக போகிறோம். அங்கே நம்ம அந்த ஃப்ளோ, அதாவது பார்த்தீங்கன்னாக்க நான் டேமுடைய அந்த நீரினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஹெவியாக மழை பெஞ்சிட்டு இருக்குங்க பாருங்கள், உங்களுக்கே தெரியுது பாருங்கள். இப்போ நாங்கள் நின்று நனைஞ்சிருவோம். நாங்கள் கிளம்புறோம். சூப்பராக இருக்குங்க, வெரி வெரி ஃபேண்டாஸ்டிக். வாவ், செம செம செம. நான் எதிர்பார்க்கவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தருக்குறாங்க போல இருக்காங்க பாருங்கள் மேலே. நல்லா சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நல்லா பார்க்குறதுக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளோ ஆகி பயங்கரமாக போயிட்டுருக்குது. ஸோ அங்கே பாருங்களேன், நம்ம கொடுத்த வச்ச ஷார்ட்ஸ் நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதெல்லாமே கிளிப்பிங்கில் வரப்போகுது. நனைஞ்சிட்டோம் நம்ம ஹெவியாக. அந்த இதில் தண்ணி வர்றது
இன்னொரு எடுக்கலாம். ஸோ இந்த கிளிப்பிங் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம காவிரிப்பட்டம் தென்பண்ணையாருடைய கிளிப்பிங் எடுத்திருக்கோம். அந்த வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த ஷார்ட்ஸே வந்து இப்போ ரெயின்போ அப்டேட்ஸாக இந்த வீக் ஃபுல்லாகவே நம்ம போட போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு குட் ஃபீல், அந்த ஒரு வீடியோ விலாக் பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற மன திருப்தியோடு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ மறக்காமல் என்ன பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அண்ட் தென் உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ காவேரிப்பட்டம் தென்பண்ணையாரோட கிளிப்பிங் எடுத்துருக்கோம்ல, அது நெக்ஸ்ட் வீடியோ வரப்போகுது. அதையும் நீங்கள் பார்க்க தயாராக இருங்க. ஓகே, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி சொல்கிறது, அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது முடிச்சதுக்கப்புறமா நம்ம பாலாறு, அதாவது வெள்ளூரில் இருக்கக்கூடிய பாலாறு கிளிப்பிங்கும் எடுக்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு வீடியோவும் வரப்போது கண்டினியூவாக எல்லா வீடியோவும் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.